Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐசோமெரிசமோட லெக்சர் நம்பர் 9 அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் கால்குலேஷன் ஆஃப் டியூனா அன்சாச்சுரேட்டட் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் இருக்குது. ஐசோமெரிசமோட இன்றைக்கி நம்ம கொஞ்சம் லோ லெவலுக்கு போக போகிறோம். திருப்பி நாளைக்கு லெக்சர்லேருந்து ஐசோமெரிசமோட மெயின் டாபிக் வருவோம். நான் ஏன் இன்றைக்கி இந்த டாப்பிக்லாம் எடுத்திருக்கேன், இன்றைக்கி உங்களுக்கு டிகிரி பற்றிலாம் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த டிகிரி அண்ட் முக்கியமாக டியூ கால்குலேட் பண்ணுறது நிறைய ப்ராப்ளம் வரும். சரியா? ஸோ அது வந்து ஐசோமெரிசமில் ஒரு அடுத்த ஒரு 2 லெக்சர் பார்க்குறப்ப இந்த விஷயம்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு பேசிக் வீடியோ தான், டிகிரி எப்படி கால்குலேட் பண்ணுறது, கார்பனோட டிகிரி, நைட்ரஜனோட டிகிரி, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, அண்ட் அது போக லாஸ்ட்டாக வந்து டியூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ டியூ கால்குலேஷன் இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம். சரி, அது ஒரு சின்ன டாபிக் தான், இருந்தாலும் நிறைய பேர் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து நீட்டாக எல்லாத்தையும் இன்றைக்கி கிளாஸே கிளியராக பார்த்து முடிச்சிடலாம். ஸோ அப்போ நம்ம ஃப்யூச்சரில் ஐசோமெரிசமுக்கும் யூஸ் ஆகும். அது வந்து உங்களுக்கு 12th அண்ட் ஜேஇ நீட் லெவல் வரைக்கும் உங்களுக்கு அந்த டியூ கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது ஒரு சின்ன டாபிக், அவே ஃப்ரம் ஐசோமெரிசம் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக ரிலேட்டட் தான், ஐசோமெரிசம் கூட ரிலேட் ஆகிற டாபிக் தான். ஸோ இருந்தாலும் இதை படித்து முடிச்சிடும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ். ஸோ ஐசோமெரிசம் அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம லெக்சர் நம்பர் 9ல் ஃபஸ்ட்டு டிகிரி ஆஃப் கார்பன் என்னென்னு பார்ப்போம். டிகிரி ஆஃப் கார்பன் அப்படின்னாக்கா ஒரு கம்பவுண்ட் கொடுத்துருவாங்க. அந்த கம்பவுண்ட் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் கார்பனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்பனோட டிகிரி என்னென்னு கேட்பாங்க. சரி, இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான், இருந்தாலும் நிறைய பேருக்கு இதில் டவுட் வரும். ஸோ ஆனால் ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் டைரக்ட்லி கனெக்டட் டு த கார்பன் இஸ் கால்ட் அஸ் டிகிரி ஆஃப் கார்பன். ரொம்ப ஈஸிடா. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் அந்த 1 டிகிரி 2 டிகிரிலாம் எழுதிருக்கலாம், அதெல்லாம் விட்டுருங்க. கார்பன் செயின் மட்டும் பாருங்கள். CH3 CH2 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 CH3 CH3 CH3, இங்கேயும் CH3, ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா கார்பன்ஸ் தான் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இங்கே இந்த கார்பன் மட்டும் பாருங்கள், இந்த பர்டிகுலர் கார்பன் பாருங்கள், நான் இங்கே ஹைலைட்டர் வச்சு காமிக்கிறேன். இந்த கார்பன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆகிருக்கு. கரெக்டாக? இந்த கார்பன் கூட மட்டும் தான் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ நம்ம இந்த கார்பனுக்கு என்ன டிகிரி கொடுக்கலாம்? ஒரே ஒரு கார்பன் கூட தான் அட்டாச் ஆகிருக்குல்ல. ஸோ இதை வந்து 1 டிகிரி கார்பன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள். அதுவே இப்போ இந்த கார்பன் எடுத்துக்கோங்க. இந்த கார்பன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், 3 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இந்த கார்பன் நம்ம என்ன சொல்லிக்கலாம்? 3 டிகிரி கார்பன் அப்படின்னு சொல்லிக்கலாம். கரெக்டாக? அதே மாதிரி நம்ம எல்லா கார்பனுமே நம்ம வந்து டிகிரி கால்குலேட் பண்ண முடியும். இந்த கார்பன் பார்த்தோம்னா அகெயின் ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு, இது 1 டிகிரி கார்பன். இந்த கார்பன் பார்த்தோம்னா இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து 2 டிகிரி கார்பன். நிறைய பேர் ஹைட்ரோஜனையும் சேர்த்து பார்த்துருவாங்க. அப்படி பார்க்கக்கூடாது, எத்தனை கார்பன் கூட மட்டும் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இங்கே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு, இங்கே ஒரு கார்பன், ஸோ 2 டிகிரி. கரெக்டாக? அடுத்து இதை வந்து என்ன சொல்லுவோம்? எத்தனை கார்பன்? 4 கார்பன் கூட அட்டாச் இருக்குது. மேலே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். ஸோ இதை வந்து 4 டிகிரி. ஸோ இந்த விஷயத்தை தான் டிகிரி ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே ரொம்ப சின்ன விஷயமாக தெரியும். பட் ஆல்கஹால் ஃபினால்ஸ் சாப்டர் அடுத்த 12th நீங்கள் படிப்பீங்க. ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் இதெல்லாம் படிக்கிறப்ப இந்த டிகிரி ஆஃப் கார்பன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணணுன்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகே, ஸோ இருந்தாலும் வந்து சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிகிரி ஆஃப் ஆல்கஹாலோட டிகிரி கால்குலேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிகிரி ஆஃப் கார்பன் at which OH is present, அதுதான் டிகிரி ஆஃப் ஆல்கஹால். ஒரு ஆல்கஹால் கம்பவுண்ட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஆல்கஹால் கம்பவுண்ட்ஸ். கரெக்டாக? இதெல்லாம் என்ன ஆல்கஹால்ஸ்னு கேட்பாங்க. 1 டிகிரி ஆல்கஹாலோ 2 டிகிரியா 3 டிகிரியா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா நம்ம OH அட்டாச் ஆகிருக்க கார்பன் பார்க்கணும். OH அட்டாச் ஆகிருக்க கார்பன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அவ்வளோதான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பவுண்ட் பாருங்கள். OH அட்டாச் ஆகிருக்க கார்பன் இதுதான். இந்த கார்பன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு? ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதை என்ன சொல்லுவோம்? 1 டிகிரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், OH அட்டாச் ஆகிருக்க கார்பன் இதுதான். கரெக்டாக? இது எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு? இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது என்னென்னு சொல்லலாம்? நம்ம 2 டிகிரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? அடுத்து இங்கே பாருங்கள், OH அட்டாச் ஆகிருக்க கார்பன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கரெக்டாக? இது எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு? 1 2 3, 3 கார்பன் கூட. அப்போ இதை என்ன சொல்லலாம்? நம்ம 3 டிகிரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது OH அட்டாச் ஆகிருக்க கார்பன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு? 1 and 2. ஸோ அப்போ இதையும் என்ன சொல்லலாம்? நம்ம 2 டிகிரி ஆல்கஹால் சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற இன்னொரு கம்பவுண்டும் இருக்குது, அதை நான் வரைய மறந்துட்டேன். ஸோ இது ஓகே, இது இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே பாருங்கடா, இதை பாருங்கடா, இந்த இடத்துல OH அட்டாச் ஆகிருக்கு. இது என்னதுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் இதை வந்து 2 டிகிரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிடுவீங்க. தப்பு, அப்படி கிடையாது. OH
இங்கே இருக்குது. OH அட்டாச் இருக்க கார்பன் இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். நிறைய பேர் 2 டிகிரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தப்பு. இது ஆல்கஹாலே கிடையாது. இந்த ஃபுல் ஃபங்க்ஷன் குரூப்பே டிஃப்ரெண்ட். இந்த ஃபங்க்ஷன் குரூப்பை ஃபெனால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் குரூப்பை நம்ம ஃபினால் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினாலும் ஆல்கஹாலும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சரி, இது மட்டும் ஒரு சின்ன நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஆல்கஹால் பென்சீன் ரிங் கூட அட்டாச் ஆஇருந்தால் அதில் ஆல்கஹால் கிடையாது, அது ஃபினால் அப்படின்னு சொல்லணும். சரியா, கிளியர், சூப்பர். அதே மாதிரி அமீன்ஸ்க்கு பார்ப்போம். அமீன்ஸ்க்கு ரொம்ப ஈஸி தான். த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் டைரக்ட்லி அட்டாச் டு த நைட்ரோஜன். இந்த வாட்டி அமீன்ஸ்க்கு என்ன பார்க்கணும், நைட்ரோஜன் கூட பார்க்கணும்டா. இவ்வளோ நேரமாக என்ன பார்த்தோம், ஆல்கஹால் அட்டாச் இருக்க கார்பன் கூட கம்பேர் பண்ணும், கரெக்டாக. அதுக்கு முன்னாடி கேஸில் கார்பன் கூட கம்பேர் பண்ணும். ஆனால் அமீன்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா நைட்ரோஜன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் இருக்குன்னு பார்த்தோம்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், நைட்ரோஜன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் இருக்குது, ஒரே ஒரு கார்பன். ஸோ இதை 1 டிகிரி நைட்ரோஜன் சொல்லலாம். ஓகே, 1 டிகிரி அமீன் சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த நைட்ரோஜன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் இருக்குது, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். ஸோ இதை என்ன சொல்லலாம், நம்ம 2 டிகிரி அமீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நைட்ரோஜன் பார்த்தா இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், 3 டிகிரி அமீன் சொல்லலாம். ஸோ அப்போ பார்த்தோம்னா அமீன்ஸ் வந்து இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ டிகிரி புரிஞ்சா கார்பனோட டிகிரி கால்குலேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க, ஆல்கஹால்ஸோட டிகிரி கால்குலேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க, அதே மாதிரி அமீன்ஸும் பார்த்துட்டீங்க. இப்போ தான் இம்பார்ட்டன்ட் டாபிக், டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். இது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்றது. எதுக்கு இதை கால்குலேட் பண்ணோன்னா, ஒரு கம்பவுண்ட் கொடுத்துருவாங்க, அந்த கம்பவுண்டில் வந்து நீங்கள் எத்தனை வந்து ரிங் இருக்கும், இல்லை எத்தனை வந்து நமக்கு டபுள் பாண்ட்ஸ் இருக்குது, பை பாண்ட்ஸ் எத்தனை இருக்குது, அது நீங்கள் இந்த டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் வச்சு நீங்கள் சொல்ல முடியும். சரியா, ஸோ இதை வந்து நிறைய புக்ஸை டியூன்னு சொல்லுவாங்க, டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் டியூன்னு சொல்லுவாங்க, இல்லை IHD அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை DBEன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஷார்ட் நேம்ஸ் எடுத்துக்கலாம் இதை படிக்கிறதுக்கு. ஓகே, பார்ப்போமா. ஸோ என்னென்னு பார்ப்போம். இதுக்கு 2 டெஃபினேஷன் இருக்குது. ஒன்று பை பாண்ட் வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணலாம், இன்னொன்று வந்து ரிங் வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பை பாண்ட் வச்சு இதோட டெஃபினேஷன் என்னன்னாக்கா, அது நம்பர் ஆஃப் S2 மாலிகூல்ஸ். நல்லா கவனிங்க, the number of S2 molecules required to convert an unsaturated compound to the saturated compound. ஒரு கம்பவுண்டு டபுள் பாண்டில் இருக்க கம்பவுண்டை, டபுள் ட்ரிபிள் பாண்ட் இருக்க கம்பவுண்டை அன்சாச்சுரேட்டட் கம்பவுண்ட் சொல்லுவோம். சரியா, அதை வந்து நீங்கள் வெறும் சிங்கிள் பாண்ட் இருக்க கம்பவுண்டாக, அதாவது சிம்பிளாக சொல்லணும், அல்கெயின்ஸாக மாற்றுறதுக்கு, அல்கெயின்ஸ் அண்ட் அல்கைன்ஸாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ S2 தேவைப்படுது, அதுதான் என்ன சொல்லுவோம், நம்ம டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் சொல்லுவோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே C டபுள் பாண்ட் C இருக்குது, இங்கே H இருக்குது, இங்கே H இருக்குது, இங்கே H இருக்குது, இங்கே H இருக்குது, கரெக்டாக, ரைட். ஸோ இப்போ இதை வந்து இதுக்கு DU என்னன்னு நான் கொஸ்டின் கேட்குறேன். இந்த கம்பவுண்டுக்கு DU என்னன்னு கேட்குறேன். என்ன சொல்வீங்க, இந்த கம்பவுண்டில் எத்தனை டபுள் பாண்ட் இருக்குது, ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. என்ன பண்ணலாம், இந்த டபுள் பாண்ட் ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், இந்த டபுள் பாண்டை உடச்சுருங்க, இங்கே ஒரு ஹைட்ரோஜன், இங்கே இது ரிடக்ஷன் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன், இது ஒன்றும் இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டீங்க, இங்கே ஒரு ஹைட்ரோஜன் கொடுத்துருங்க, ஒரு டபுள் பாண்டை உடச்சி ஒரு பை பாண்ட் ஆக்சுவலாக சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது சிக்மா பாண்ட், மேலே இருக்கிறது பை பாண்ட், கரெக்டாக. ஒரு பை பாண்டை உடச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 பக்கமும் ஈக்குவலாக ஹைட்ரோஜன் கொடுத்துருங்க. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக அல்கேனா மாறிடுச்சா பாருங்கள். C இங்கே டபுள் பாண்ட் அப்படியே இந்த இடத்துல H இருக்குது, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, அல்கேனா அப்படியே வந்துடுச்சா. ஸோ என்ன ஆகிடுச்சிங்க, டபுள் பாண்ட் இருக்க காம்பவுண்டு நீங்கள் சிங்கிள் பாண்டாக மாற்றிட்டீங்க, அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை சேச்சுரேட்டடாக மாற்றிட்டீங்க, கரெக்டாக. ஸோ இதுக்கு எத்தனை ஹைட்ரோஜன் தேவைப்படுச்சு உங்களுக்கு, 1 மோல் ஆஃப் ஹைட்ரோஜன், கரெக்டாக. H2 1 மோல் ஆஃப் H2 தேவைப்படுச்சு. அப்போ இதுக்கு DU என்ன சொல்லுவோம், DU = 1. அதுவே இந்த காம்பவுண்ட் பாருங்கள், C ட்ரிபிள் பாண்ட் C இருக்குது, கரெக்டாக. இதுக்கு DU என்னன்னு கேட்டால் கொஸ்டின் என்ன பண்ணுவோம், இங்கே எத்தனை பை பாண்ட் இருக்குது, எத்தனை பை பாண்ட் இருக்கோ அத்தனை பை பாண்டை உடச்சி ஹைட்ரோஜன் கொடுத்துரும். ஃபஸ்ட்டு ஒரு பை பாண்டை உடைக்கிற ஹைட்ரோஜன், அடுத்து இன்னொரு பை பாண்டையும் உடச்சிட்றேன், அதுக்கு ஒரு ஹைட்ரோஜன், அதுக்கு ஒரு ஹைட்ரோஜன், கரெக்டாக. மொத்தம் எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் யூஸ் ஆயிருக்கு, 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன். எதுக்கு, 2 ஹைட்ரோஜன் கொடுக்க, இங்கே 2 ஹைட்ரோஜன், இங்கே ஒரு 2 ஹைட்ரோஜன். ஸோ சேச்சுரேட்டடாக மாற்றியாச்சு, கரெக்டாக. ஸோ இதுக்கு DU என்னன்னு பார்த்தா 2, சிம்பிள்டா. ஓகே, ஸோ இதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு எத்தனை பை பாண்ட் இருக்கோ அத்தனை DU வரும், அவ்வளோதான். ஒரு பை பாண்ட் இருக்கா ஒரு DU, 2 பை பாண்ட் இருக்கா 2 DU, 3 பை பாண்ட் இருக்கா 3 DU. ஓகே, ஒரு டைமும் நீங்கள் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்த்து தான் சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு கால்குலேட் பண்ணிடுங்க. எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்கோ அத்தனை DU வரும், சிம்பிளாக. சரியா, இப்போ இன்னொரு டெஃபினேஷனாக ரிங் வச்சு, த நம்பர் ஆஃப் S2 molecule required to convert a cyclic compound into open chain. அதாவது ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சைக்ளிக் கம்பவுண்ட். இது ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட், இது ஒரு சைக்ளிக் கம்பவுண்டு, இல்லை ஒரு பென்டேனு, சைக்ளோபென்டேன், சைக்ளோஹெப்டேன், என்ன வேணால் வச்சுக்கோங்க, ஒரு சைக்ளிக் கம்பவுண்ட் இருக்கணும். ஓகே, அந்த சைக்ளிக் கம்பவுண்டை நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி உடைக்கணும். அது ஒரு ரிங்கை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் செயினாக நீங்கள் உடைக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஒரு பிரேக் பண்ணுறோம், கரெக்டாக. பிரேக் பண்ணி என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு ஹைட்ரோஜன், இங்கே ஒரு ஹைட்ரோஜன் கொடுத்துருவோம், கரெக்டாக. ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி இது எவ்வளோ பெரிய ரிங்காக இருந்தாலும் சரி, ஒரு பாண்டை உடைச்சோம்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் செயினாக மாறிடும். அப்போ இல்லைன்னா ஒரு கன்க்ளூஷன் வரலாம், 1 ரிங் = நம்ம என்ன சொல்லலாம், 1 DUன்னு சொல்லலாம்.
1 ring is equals to 1 du, 1 pi is equals to 1 du, 1 ring is equals to 1 du. அவ்வளோதான்டா. சரியா, ரொம்ப ஈஸி. இப்போ இதை பேஸ் பண்ணி கொஷின் சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் வந்து நீட் 23 அண்ட் JEE 23 டார்கெட் பண்ணுறீங்களோ, ப்ளஸ் இப்போ வந்து கிளாஸ் 12th இருக்க ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ நீங்கள் இப்போ தான் கிளாஸ் 11th ஆரம்பிக்கிறீங்க, 12th முடிச்சதுக்கப்புறம் நீட் JEE ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஐடியா இருக்குன்னா, இப்போத்துலேயே 12th நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த பேட்ச் சேரலாம். இல்லை ட்ராப்பர்ஸ் யாராக இருந்தாலுமே ஓகே. ஒருவேளை நீங்கள் நீட் அண்ட் JEE நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பேட்ச்க்கு ரொம்பவே சூட்டபுளாக இருப்பீங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, கிளாஸ் 12தோட லெக்சர்ஸ் இருக்கும். சரியா, யூடியூப்பில் நான் கிளாஸ் 12 கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக எடுத்துக்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா போர்ட் லெவல்ஸ்க்கு மட்டும்தான். அது போர்ட் லெவல்ஸ் கூட நீங்கள் கொஞ்சம் உங்கள் சைடில் நிறைய எஃபர்ட் போட்டு படிக்கணும். அந்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸே நிறைய பேருக்கு மோர் தென் என்னஃபாக இருக்குது நீட் அண்ட் JEEக்கு கரெக்டாக. பட் இல்லை, நான் ஒரு கன்ஃபார்மாக நான் கிளியர் பண்ணணும், நான் வந்து ஒரு நல்ல ரேங்க் வாங்கணும், எனக்கு எக்ஸ்ட்ரா நிறைய நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்சில் சேரலாம். இல்லை வந்து நான் உங்களுக்கு யூடியூப் லெக்சர்ஸ் இருக்காது, நான் என்னோடய ஸ்பெஷல் நீட் அண்ட் JEE டார்கெட் பண்ணி அதுக்கு என்ன லெவல் தேவையோ அந்த லெவல் எடுத்திருக்கேன். நிறைய கொஷின் நான் கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். அது போக உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட் அப்படின்ட்டு நிறைய கொஷின் கொடுத்துருப்பேன். ஒரு லெக்சர் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அன்றைக்கி லெக்சரில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்றதை உங்களுக்கு வந்து போட்டு பார்க்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். உங்களால் வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்ற நீங்களே அனலைஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸும் இருக்குது. ஸோ லெக்சர்ஸ் ப்ளஸ் ப்ராக்டிஸ் ரெண்டுமே சேர்த்திங்கனாலே ஒரு நியர்லி ஒரு 5000 கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அது போக ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு 10-15 டெஸ்ட் கிட்ட கொடுத்துருப்பேன். அது போக என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் 11th ரிவிஷன் வீடியோஸும் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து இந்த பேட்சில் கவர் ஆகுறதுனால உங்களுக்கு 12th ப்ளஸ் நீட் அண்ட் JEE சூப்பராக கவர் ஆகும். 11th கான்செப்ட்ஸும் நான் மோஸ்ட்டாக 12th வீடியோ எடுக்கிறப்பே நான் முக்கால்வாசி 11th கான்செப்ட் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ 11th இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஓகே, ஸோ அந்தளவுக்கு இது ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான பேட்ச். இந்த பேட்சோட ரிவ்யூஸ் வேணால் நீங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட்ஸ் இருக்கும், அதை போய் படிக்கலாம். ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட ரிவ்யூ கிடைக்கும். ஸோ இந்த பேட்சோட ரிவ்யூ கிடைக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து இந்த பேட்ச் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, எப்படி நான் இதை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைஸ் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு இல்லை ஆப் ஸ்டோர் போனீங்கன்னா கான்செப்ட் கேப்சூல் மொபைல் ஆப் இருக்கும். மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸ்டோர் செக்ஷன் போனீங்கன்னா நம்ம பேட்ச் வாங்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே ஆன்லைன் பேமெண்ட் தான், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ரேசர் பே மூலமாக நீங்கள் ஆன்லைன் ப்ளே பண்ணிக்கலாம். காசு யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கோ அவங்களுக்கு EMI ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு 2 months EMI கொடுக்குறேன். பட் மற்ற EMI ஆப்ஷன் கிரெடிட் கார்டு அண்டு வால்நட் 360 அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 6 months வரைக்கும் நீங்கள் வந்து EMI வந்து உங்களால் பே பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த பேட்ச் வாங்கி படிங்க. ஓகே, அண்ட் அது போக இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். நான் என்னோட யூடியூப் வீடியோவோட எல்லா நோட்ஸும் இந்த ஆப்பில் தான் இருக்குது. இப்போ எதுவும் வாட்ஸ்அப் குரூப்பில் எதுவும் மெயின்டைன் பண்ணுறதில்ல. நீங்கள் இந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணிங்க என்னோட எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா கொஷின் பேப்பர்ஸ், ஐசோமரிசமோட ப்ராக்டிஸ் செட்டு, GOCயோட ப்ராக்டிஸ் செட் எல்லாமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு இந்த ஆப்பில் இருக்குது. கோர்ஸ் வாங்கலைன்னா கூட உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்க்காகவே நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ கொஷின் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ கொஷின் இதுதான். ஸோ இதுதான் கொஷின். இங்கே இப்போ இதில் வந்து நீங்கள் DU எனக்கு சொல்லணும்டா, அவ்வளோதான். கால்குலேட் த DU எப்படி சால்வ் பண்ணுவீங்க? நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு லாஜிக் சொன்னேன். ஒரு பை பாண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 DU. அதே மாதிரி 1 ரிங் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 DU. அவ்வளோதான். இப்போ இதில் எத்தனை பை பாண்ட் இருக்குது யோசிங்க. எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது? இதை நம்ம கொஞ்சம் நீட்டாக வரைஞ்சோம்னாக்கா இப்படி வரையலாமா? எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். 1 2 3 3 பை பாண்ட்ஸ் இருக்கா? எத்தனை ரிங் இருக்குது? ஒரே ஒரு ரிங் இருக்குது, கரெக்டாக. ஸோ 3 + 1 என்னது 4. இதோட DU வந்து 4ன்னு வரும். சரியா, அடுத்து இதுக்கு கால்குலேட் பண்ணுங்கள். இதை நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே ஒரு பை பாண்ட், இங்கே ஒரு பை பாண்ட், இங்கே ஒரு பை பாண்ட் வருது. அதே மாதிரி இங்கே ஒரு பை பாண்ட், இங்கே ஒரு பை பாண்ட். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இங்கேயும் ஒரு நிமிஷம்டா, இப்படி வராது. ஆக்சுவலாக இப்படி வரும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுவாங்க, இங்கே ஒரு பை பாண்ட், இங்கே ஒரு பை பாண்ட் இப்படி கொடுத்தா இது தப்பு. அப்படி வராது. சரியா, இந்த இடத்துல கார்பனுக்கு எத்தனை கோவலன்சின்னு பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. 5 கோவலன்சி வந்துடுது. அந்த மாதிரி போடக்கூடாது. சரியா, காமனாக ஒரு பை பாண்ட் இருக்கும். இதுக்கும் காமனாக ஒரு பை பாண்டு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. சரி, அதே மாதிரி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இப்போ இதுக்கு DU கால்குலேட் பண்ணுங்கள். என்ன வரும்? ஒரு பை, 2 பை, 3 பை, 4 பை, 5 பை. 5 பை இருக்குது. ஒரு ரிங்கு, இன்னொரு ரிங்கு, 2 ரிங்கு இருக்குது. ஸோ 5 + 2 என்னது 7. இதோட DU பார்த்தோம்னா 7. ஓகே, என்னென்னா இது DUக்கு என்ன யூஸ்னா, நிறைய பேருக்கு இப்போ கூட இந்த DUக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. இந்த DU 7 இருக்குல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆக்சுவலாக காம்பினேஷன் தான். எத்தனை ரிங் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எத்தனை பை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் சொல்ல முடியும். அவ்வளோதான், அதான் இதோட யூஸ். ஓகே, டேரெக்டாக இதில் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நீட்லலாம் வந்து டேரெக்டாக DU கால்குலேட் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி பண்ணுவீங்க? எத்தனை பை இருக்குது? ஒரு பை, 2 பை, 3 பை.
3 பை இருக்குது. எத்தனை ரிங் இருக்குது? ஒரு ரிங், 2 ரிங், 3 ரிங். ஸோ 3 + 3 பண்ணோம்னா 6ன்னு வரும். சரியா? இது ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களா? இது நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்கடா, கண்டிப்பாக நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? உங்களுக்கு ஹிண்ட் இந்த இதுலேயே இருக்குது, இந்த பேஜ்லேயே இருக்குது. நான் இந்த பேஜ்லேயே உங்களுக்கு இதோட ஆன்சரும் கொடுத்துருக்கேன், எங்கே நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். ஓகே, நிறைய பேர் ஹோம்ஒர்க் திருப்பி பண்ண மாட்டேறீங்க, நான் பாட்டு வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன், யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இதனால தான் நான் வீடியோ பாதியை போட்டு நிப்பாட்டிடுறது, யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கனாக்கா உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கனா வீடியோஸ் வராது, அப்படியே நிப்பாட்டிடுவேன். ஓகே, பிகாஸ் எனக்கு அதர் கமிட்மெண்ட்டும் இருக்குது. எந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற ஆளுங்க இருக்கவங்க அந்த சைடு தான் நம்ம போக முடியும். கரெக்டாக? ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற வரைக்கும் தான் இங்கே வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். 11th ஃபுல் போர்ஷன் எடுப்பேன். இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்னா என்ன, நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, எனக்கே தெரியும். அது என்னோடய சேனல் ஒன்றும் அவ்வளோ பெரிய சேனல் ஒன்றும் கிடையாது, நிறைய பெரிய பெரிய சேனல் இருக்குது. அவங்க எல்லாருமே உங்களுக்கு கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ என்கிட்ட நீங்கள் படிக்கிறதுக்கு பதில் அவங்ககிட்ட படிக்கிறது நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மோர் தென் எனஃப். உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் கையில் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒருவேளை அவங்க எல்லாத்தோட இதில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். ஸோ பாஸ்ட் 4-5 டேஸாக நான் வீடியோ போட்டேன், யாருமே அதில் கமெண்ட்ஸ் பண்ணல, ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணல. ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் பரவாயில்ல, ஐசமர் சார் முடிச்சுட்டு ஐசமர்ஸை முடிக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன், கவலைப்படாதீங்க. இன்னும் 2-3 நாளில் முடிச்சிடுவேன். ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இதுக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா அடுத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிட்டீங்க, டியூ கால்குலேட் பண்ண சொல்லிட்டீங்க. கரெக்டாக? இப்போ இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் இதில் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபார்முலாவை கொடுத்துருவோம், மாலிகுலர் ஃபார்முலாவை கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் C6H10O அப்படி கொடுத்துட்டு இதுக்கு டியூ என்னன்னு கேட்பாங்க. ஓகே, புரியுதா எனக்கு என்ன சொல்கிறேன்ட்டு? ஃபஸ்ட்டுலாம் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்க, ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்கள் டியூ கால்குலேட் பண்ணிங்க. கரெக்டாக? இப்போ என்ன ஆகிடும்னா உங்களுக்கு ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் C6H10O10 OO அப்படி வச்சுக்கலாம். கரெக்டாக? இதுக்கு டியூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ உங்களால் வந்து பண்ண முடியாது. கரெக்டாக? ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் டபுள் பாண்டு ரிங் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி சொல்வீங்க. ஃபார்முலாவை கொடுத்தா உங்களுக்கு எது டபுள் பாண்ட் எது ரிங்குன்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூ கால்குலேட் பண்ணுறதுக்கு C+1 - H + X - N/2 அவ்வளோதான்டா, ஒன்றும் இல்லை. சிம்பிளான ஃபார்முலா. இல்லை சீனா என்னென்னா எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு எண்ணணும், அத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் சியோட வேல்யூ வரணும். ஹெச்னா எத்தனை ஹைட்ரோஜன் ஆட்டம் இருக்குன்னு எண்ணி அதோட வேல்யூ இங்கே போட்டுரும். எக்ஸ்னா எத்தனை ஹாலோஜன்ஸ் அட்டாச் இருக்குன்னு பார்க்கணும். என்ன எத்தனை நைட்ரோஜன் அட்டாச் இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சிஜனுக்குலாம் வேல்யூயே கிடையாது. ஓகே, ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ எத்தனை கார்பன் ஆட்டம், எத்தனை ஹைட்ரோஜன் ஆட்டம், எத்தனை ஹாலோஜன் ஆட்டம், எத்தனை நைட்ரோஜன் ஆட்டம், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலாக 2 கேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேஸு மாலிகுலர் ஃபார்முலாவை கொடுத்தாக்கா, இன்னொரு கேஸு ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராகவே கொடுத்துருந்தா கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராகவே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராகவே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஆனால் சில டைம் என்ன, ஸ்ட்ரக்சரில் அயோன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சராக கொடுத்தாலுமே அயோன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ மைனஸ் சார்ஜ் ப்ளஸ் சார்ஜ் அந்த மாதிரி அயோன்ஸ் கொடுத்தாக்கா நீங்கள் அப்போ வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். 2 கேஸை நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நான் திருப்பி சொல்கிறேன், 2 கேஸை நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒன்று மாலிகுலர் ஃபார்முலாவை கொடுத்தாங்கன்னா, இன்னொன்று வந்து உங்கள் ஸ்ட்ரக்சரில் அயோன்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருவாங்க, இதுக்கு டியூ என்னன்னு கேட்பாங்க. அவ்வளோதான், ரொம்ப யோசிக்கவே தேவை. டேரெக்டாக ஃபார்முலா எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது 4, எத்தனை ஹைட்ரோஜன் ஆட்டம் இருக்குது 8, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ சிக்கு பதிலாக என்ன பண்ணணும், மேலே இந்த சிக்கு பதிலாக 4 +1 கரெக்டாக மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக 8, இங்கே எந்த ஹாலோஜனும் கிடையாது, ஸோ 0, எந்த நைட்ரோஜனும் கிடையாது, ஸோ 0 / 2. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா டியூ கிடச்சிரும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கோட 2வது ஹோம்ஒர்க் C4H6 இதோட டியூ என்னன்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, அடுத்து வந்து இப்போ இதுக்கு பாருங்கள். ஸோ இதான் சொன்னேன், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் கம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் போட முடியாது. சார்ஜ் கண்ணில் பட்டாலே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண, வேறு வழி இல்லை. ஏன்னா என்ன ஆகும் தெரியுமா, சார்ஜஸ் இருந்துச்சுனாக்கா பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் வந்துடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வராது நீங்கள் கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தா எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு எண்ணுங்க ஃபஸ்ட்டு. 1 2 3 4 5 6 கார்பன் ஆட்டம் இருக்குது, C6. எத்தனை ஹைட்ரோஜன் இருக்குன்னு என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஹைட்ரோஜன்ஸ் இருக்குது. ஸோ H = 9. ஆக்சிஜன் எத்தனை இருக்குன்னா 2 ஆக்சிஜன் இருக்குது, அவ்வளோதான்டா. ஸோ டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா, C6H9 O2- கரெக்டாக. ஸோ DU = 6 + 1 - டேஷ் முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ சால்வ் பண்ணோம்னா 2.5 வரும். ஓகே, அதே மாதிரி இது ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஃபைன் DU பாருங்கள், இதில் DU எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ரொம்ப சிம்பிள். இந்த கம்பவுண்டுக்கு DU கண்டுபிடிங்க. ஃபார்முலா வச்சு போடுறீங்களா டேரெக்டாக போடுறீங்களா, டேரெக்டாகவே சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை. ஏன்னா சார்ஜ் எங்கேயுமே கிடையாது.
கரெக்டாக. ஸோ டேரெக்டாகவே சொல்லலாம் நீங்கள் எப்படி. சரி, எத்தனை பை பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பை பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பை பாண்ட் இருக்குது, 2 பை பாண்ட் இருக்கா, வேறு எங்கேயாச்சும் பை பாண்ட் இருக்கா, இல்லை. கரெக்டாக. அடுத்து எத்தனை ரிங் இருக்குது, இங்கே ஒரு ரிங் இருக்குது, இங்கே ஒரு ரிங் இருக்குது, 2 ரிங் இருக்குது. ஸோ 2 + 2 பண்ணோம்னா 4. இதோட டியூ வந்து 4. நான் ஏன் இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணல, ஏன்னா எனக்கு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் எந்த சார்ஜுமே கிடையாது, அவ்வளோதான். ஸோ அதனால் நான் டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணிட்டேன், இப்படி யூஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி கொஷனுக்கு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்டா. ஓகே, புரிஞ்சா எப்படி அன்சாச்சுரேஷன், டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி இது போதும். நாளைக்கு ஐசோமரிசம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.